கொலோசியர் 3:8. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். தேவன் விரும்பாத ஒரு காரியம் நம்ம வாயில அசுத்தமான வார்த்தைகள். சில இடத்துல பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள், அதாவது சோஷியல் மீடியாவில் கண்டென்ட், அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் இருக்கும். சமூக வலைத்தளங்களில் உங்களுடைய பதிவுகள், அதன் கீழே கருத்து பரிமாற்றங்கள், அங்கே நிறைய பேர் கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசி ஒரு வெறுப்பை உண்டாக்குறாங்க. இது தேவனால் பிறப்பது அல்ல, தேவன் இதை அருவருக்கிறார். அசுத்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தாமல் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தணும் என்பது தேவனுடைய விருப்பம். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் கேளுங்க. தமிழ் என்பது ஒரு அழகான மொழி. அந்த தமிழை இன்னும் அழகாக பயன்படுத்துவது நமக்கு ஒரு கடமையாக வைப்போம். ஏன்னா தமிழ் வாயிலாக தேவனுடைய அன்பை சொல்கிறோம். அங்கே கெட்ட வார்த்தை வேண்டாம், வெறுப்பு வேண்டாம், அன்பை பகிர்வோம். அழகான இந்த தேவனை, அவருடைய அன்பை அனைவருக்கும் பகிர்வோம்.